இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யா, உங்களை தூக்குல போடுறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றுவோம். உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க. கடைசியா சார், என் குழந்தை தேவியையும் என் மனைவி துர்காவையும் நான் ஒரு வாட்டி நேரில் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சூர்யா, உங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறோம். உங்க குழந்தையும் மனைவியும் பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றோம். அவங்கள அழைச்சிட்டு வரக்கு நான் ஆள் எடுப்பேன். வாடன், இவரை செல்லுக்கு கூட்டு போங்க. சரிங்க சார். சூர்யா சார் கிட்ட உங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சூர்யா சார் குழந்தையும் ஒய்ஃபையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சூர்யா பார்க்க போறோமா? துர்கா மேடம்க்கு ஃபோன் போல, அதான் நேர்ல பார்த்து சொல்லலாம்னு வந்த மேடம். சூர்யா என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? சூர்யா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் வரேன். சொல்லுங்க, எங்க இருக்காரு? சொல்லாதீங்க. தேவிமா, தேவிமா, துர்கா வரட்டும், நம்ம போயிட்டு வந்துடலாம். இல்ல இல்ல, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். தேவிமா, தேவி, சூரிய மாமா ஜெயில இருக்கிறது பாப்பாக்கு தெரியாது. நாங்க எல்லாரும் வெளியூர்ல இருக்கிறத சொல்லி வச்சிருக்கோம். இந்த நிலைமையில பாப்பாவை எப்படி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர முடியும்? ஆமா, சூர்யா ஜெயில இருக்கிறத பார்த்தா தேவி ரொம்ப வருத்தப்படுவா. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மேடம். ஆனா நாளைக்கு அவரை தூக்குல போட போறாங்க. அந்த மனுஷன் கடைசி ஆசையா குழந்தைய பார்க்கணும்னு சொல்றாரு. அவரோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றாம இருக்க முடியும்? மேடம், அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. டைம் ஆகுது. உங்களை யாராவது ஒருத்தர் குழந்தைய கூட்டிட்டு ஜெயிலுக்கு வாங்க. நாங்க ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு துர்கா மேடமும் வந்துருவாங்க. ஹாசினி, நான் ரெடி. போலாமா? என்ன பாக்குறீங்க? இந்த Dress நல்லா இல்லையா? இல்ல இல்ல, உனக்கு சூப்பரா இருக்கு. அப்ப போலாம் வாங்க. என்ன பண்றது பெரியமா? சரி, நீ தேவியை கூட்டிட்டு கிளம்பு. துர்கா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்க வரலையா பாட்டி? இல்ல, நான் துர்கா கூட வரேன். நீ ஹாசினி கூட கிளம்பு. சரி, வாங்க போலாம். ஹாசினி, நீ கூட்டிட்டு கிளம்பு. நான் துர்கா கிட்ட பேசிக்கிறேன். சரி பெரியமா, வா. பை பாட்டி. பார்த்து போயிட்டு வாங்க. வா. பாட்டி பை. நான் சூர்யா பார்த்துட்டு வந்துடுறேன். யாரா மேல கை வைக்கிறது? மேடம், ஐயோ, இவங்களா? டேய், போன் திருடுற ஃப்ராடா நீ? போன் திருடுவியாடா நீ? சொல்றா. சொல்றா. போன் பிளான் திருடுவீங்களா? சொல்லு. போன் எங்கன்னு சொல்றா? மேடம் வலிக்குது மேடம். மேடம் ஹார்ட் பேஷண்ட் மேடம். மேடம் அடிக்காதீங்க மேடம், நான் செத்துருவேன் மேடம். ஹார்ட் பேஷண்டா? அப்ப வலிப்பு வந்த மாதிரி நடிச்ச. இப்போ ஹார்ட் பேஷண்ட்னு பொய் சொல்றியா? பொய் சொல்றியாடா? மேடம் வேணாம் மேடம், அடிக்காதீங்க மேடம், வலிக்குது மேடம். என் போன் எங்கடா? போன் எங்க? நீ தானே டிராமா பண்ணி கார்ல இருந்த என் போனை திருடுன. ஆமா மேடம், நானும் இன்னும் சேர்ந்து தான் மேடம் கார்ல இருந்து போன் எடுத்தோம். டேய், என்னடா? சொல்றா, என் போன் எங்க சொல்லு. சொல்றா. ஒழுங்கா சொல்லு. மேடம், சொல்றா. மேடம், மேடம், என் போன் எங்க சொல்லு. இப்போ உங்க போன் என்கிட்ட இல்ல மேடம். மேடம், அதை வித்துட்டேன் மேடம். ஆமா மேடம், அந்த போனை வித்த பணத்தை தான் இப்ப பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கோம் மேடம். டேய், போன் யார்கிட்ட வித்த? சொல்லு. அவனை வர சொல்லு. வர சொல்றா. அடிக்காதீங்க மேடம். அவன் அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது மேடம். பொதுவா இது மாதிரி போன் அடிச்சுன்னு வச்சிங்களேன், அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். நாங்க இருக்கிற இடத்துக்கு அவன் வருவான் மேடம். காசு கொடுத்துட்டு போனை வாங்கிட்டு போயிடுவான் மேடம். ஆமா மேடம், அப்படிதான் இந்த மாதிரி செஞ்சோம். அப்ப அவனுக்கு ஃபோன் போடு. ஃபோன் போட்டு அவனை வர சொல்லு. சொல்றாங்கறல. ஸ்பீக்கர்ல போடு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். ரீச் ஆகல மேடம். கால் பண்றா. மறுபடியும் கால் பண்ணு. சரி. ஃபோன்
எடுக்கலையா அவன ஸ்டேஷனுக்கே வர வைக்கிறேன். கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வாங்க. ஏய், டேய், மேடம் வாடா. வேணாம் மேடம் விட்டுருங்க வாடா. மேடம். இந்த பர்த்டேக்கு சூர்யா கரெக்டா வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. அதனால இப்போ உன்னை பார்க்க வர வேணாம்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. சூர்யா உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? ஆமாண்டா தங்கம், என்ன நம்ப நான் மாட்டியா? நம்ப மாட்டேமா. நீங்க போய் சொல்றீங்க. நான் இன்னைக்கு சூர்யா பார்க்கணும். நான் சூர்யா பார்க்காம திரும்பி வீட்டுக்கு போக மாட்டேன். ஐயோ இல்லடா செல்லம், அம்மா உன்கிட்ட போய் சொல்லுவேனா? நான் சொல்றத கேளு. சூர்யா கண்டிப்பா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. நாம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா உன் பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். என்ன நம்பலாம்டா. ப்ராமிஸ். சூர்யா நாளைக்கு கன்ஃபார்மா வீட்டுக்கு வந்துருவார்ல? நான் தான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வா ஹாசினி, நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு மட்டும் சூர்யா வராம இருக்கட்டும். நான் துர்கா அம்மா கூட பேசவே மாட்டேன். தேவி, துர்கா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? சூர்யா மாமா நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவாரா? எப்படி துர்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதையுமே இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் உறுதி ஹாசினி, நாளைக்கு காலையில சூர்யா நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹாசினி, நீ போய் அம்மாவுக்கு தைரியம் சொல்லு. யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். இடையில யாரும் யாருக்கும் காலும் பண்ண வேண்டாம். மாறி, தேவி சூர்யாவை ஜெயில வச்சுதான் பார்க்க முடியும். ஏற்கனவே சங்கரபாண்டி சூர்யா ஜெயில இருக்கிறதா சொல்லும்போது தேவி அழுதா. இப்ப சூர்யாவை ஜெயில பார்த்ததும் அவ என்ன பண்ண போறாளோ தெரியல. அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சூர்யா விஷயத்துல துர்கா போய் சொன்னதுக்காக தேவி அவளை தப்பா நினைப்பால. நீதான் மாதிரி எல்லாத்தையும் பாத்துக்கணும். பார்வதி பாட்டி. தேவிமா, வந்துட்டீங்களா? பாட்டி, நாளைக்கு என்னோட பர்த்டேக்கு சூர்யா வீட்டுக்கு வர போறாரு. நாளைக்கு என்னோட பர்த்டேவை கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். ஜாலி, ஹாப்பி. என்ன ஹாசினி, தேவி என்னென்னமோ சொல்லிட்டு போறா. ஆமா, சூர்யாவை எங்க வச்சு பாத்துட்டு வரீங்க? நாங்க இப்ப சூர்யா மாமாவை பார்க்கவே இல்ல பெரியம்மா. சூர்யாவை பார்க்கவே இல்லையா? அப்ப நீங்க ஜெயிலுக்கு போகலையா? போகல. துர்கா வந்தாளா இல்லையா? துர்கா வந்து எங்களை ஜெயிலுக்கு போக விடாம தடுத்து திருப்பி வீட்டுக்கு அமுச்சு விட்ட பெரியம்மா. ஆனா தேவி நாளைக்கு பிறந்த நாளைக்கு சூர்யா வருவான்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறா. என்னதான் நடந்துச்சு ஹாசினி?